எது இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? இன்னைக்கு நீ ஒன்றே சமைக்கண்டா. நேற்று வச்ச ரசம் இருக்கலாம், அது போதும். மீன் வாங்கி பொரிச்சிருமாத்த. மீன் இருக்கிற விலைக்கு மீனெல்லாம் வாங்கி பொரிக்க முடியாது. அப்போ கூட்டு வேணுங்களாத்த, என்ன செய்ய? அப்பளம் இருக்குல்ல, இருக்கத்த, அதை பொரிச்சிடட்டுமா? பொரிக்க ஒன்றும் செய்யண்டாம். எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டோன்னா உடம்புல கொழுப்பு தான் வரும். அதுதான் உடம்புல ஏற்கனவே நிறைய இருக்கு. நீ இப்போ என்ன சொன்ன? அது அத்தை, அப்பளம் நிறைய இருக்குன்னு சொன்னேன். எனக்கு ஒன்று அப்படி கேட்கல. உடம்புல என்னமோ நிறைய இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்து. அதுதான் கேட்டிருக்கல, சும்மா இருக்க வேண்டியதானே. திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட தொலைச்சி கேட்டுட்டு இருப்பாவ. என்ன பழக்கம் படிச்சிருக்க நீ? எப்போ பார்த்தாலும் வாயில் கை வச்சு பேசிகிட்டு இருக்க. வாயில் கை வைக்காமல் பேசினதுன்னு எனக்கு கேட்கும். உங்களுக்கு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் இப்படி பேசுகிறேன். நீ என்ன தான் வாயில் கை வச்சு பேசினாலும் எனக்கு கிளியராக தான் கேட்கு. நீ இப்போ என்ன செய்யணும்னு தெரியுமா? சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், செய்தேன். நிறைய அப்பளம் இருக்குன்னு சொன்னால, அதில் ஒரு 10 அப்பளத்தை எடுத்து சுட்டுதா. என்னதத்த, அப்பளத்தை சுடணுமா? எண்ணெய் இல்லாமல் தீயில் சுட்டு எடுக்கிறா. ஏற்கனவே சுட்ட அப்பளம் தானே, இதை எத்தனை வாட்டி சுடுக்க தான். இப்போ என்ன சொன்ன? ஏற்கனவே ரவுண்டாக சுட்ட அப்பளம் தானே அத்தை, அதை எதுக்கு திரும்ப சுடணும்? இதைத்தான் நீ சொன்னியா? நான் என்னன்னு நினச்சோம்னா, கடைக்காரனுக்கு தெரியாமல் இந்த அப்பளத்தை சுட்டு கொண்டு வந்தோம்ல, அதை தான் நீ சொல்லிக்கோன்னு நினச்சேன். ஏத்தே, இது எப்போ நடந்துச்சு? அப்போ உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? நானாக தான் உளறிட்டேனா? எனக்கு யாரோ ஃபோன் பண்ணுக்காவ, போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஃபோனு கட்டாயிட போகுது, சுருக்கா போயிடு. இப்போ யார் ஃபோன் பண்ணுவா? எல்லாம் அப்படியே அம்மா கறியாக தான் இருக்கும். என்ன குழம்ப வச்ச, என்ன கூட்ட வச்சேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பா. முதல்ல அவள் ஃபோன் எடுத்து ஒழிச்சு வைக்கணும். என்றைக்கும் மணிக்கணக்கில் ஃபோன் பேசுவா. இன்றைக்கி என்ன உடனே வந்துட்டா? என்ன மருமோளே, ஃபோனில் யார்? உங்கள் பையன் தான் பேசினாவ. அது என்ன போய் தான் சுருக்க வந்திருக்கேன். உங்கள் அம்மா பேசியிருந்தா மணிக்கணக்கிலலாம் பேசிட்டு இருந்திருப்ப. எங்கள் அம்மையை பேசாமல் இவளால் இருக்க முடியாதுல்ல. என்ன திட்டி முடிச்சாச்சா? இப்போ சொல்லு, என்ன விஷயத்துக்காக ஃபோன் பண்ணா? எத்தே, நாத்தனார் வராங்களாம். அவள் வீடு தானே, அவளுக்கு இங்கே வர்றதுக்கு உரிமை இருக்குது. அவள் இன்னைக்கு வருவா, நாளைக்கு வருவா. ஒரு மாதத்தில் 10 நாளும் இங்கேயே தங்குவா. அவள் வரக்கூடாது, இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அது அத்தை, இந்த பாரு, நீ ஒன்றும் பேசாத, நான் சொல்லுறத மட்டும் கேளு. இப்போ உடனே கடைக்கு போய் சிக்கனு மட்டனு அது கிடைக்கலன்னா மீனாவது வாங்கிட்டு வா. இந்த 3ம் கிடைக்கலன்னா முட்டையாவது வாங்கிட்டு வா. ஏத்தே, அப்போ நீங்கள் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்னது, நான் வாங்க போகணுமா? வர்றது உன் நாத்தனார் தானே, நீ தான் வாங்க போகணும். இப்போ வரப்போகிறது என்னோட நாத்தனார் இல்லாத வேற யார் வரா? உங்களோட நாத்தனார் தான். என்னோட நாத்தனாரா? ஆமாத்த, மாமாவோட தங்கச்சி தான் வரங்க. இப்போ போகிறீங்களாத்த? போகத்தானே செய்யணும்.